إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் அன்பும் பேர் உதவியும் நம்மை எல்லாம் நல்வழி விடுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியில் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் எல்லோர் மீதும் இந்த நிலையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நல்லது நாடுகிறாரோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதிக்கிணங்க ஜும்ஆவுடைய உரையின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு கொண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ அவர் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் கொண்டுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கை சித்தாந்தங்கள் கடவுள் நம்பிக்கைகள் இருக்க இஸ்லாம் என்கின்ற உலகமான வாழ்க்கையிலேயே நாம் கடைபிடிக்கின்றோம். இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை நிலையானது, நிரந்தரமானது, மீழ்ச்சியற்றது என்று நாம் எல்லாம் நம்பியிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் என்கின்ற மகத்தான ஒரு வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கின்றோம். நாம் எந்த லட்சியத்திற்காக இந்த மாற்றத்தை கடைபிடிக்கின்றோமோ அந்த லட்சியத்தை அடைந்து கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மறுமையில் வெற்றியடைய வேண்டுமானால், சொர்க்கம் என்கின்ற மகத்தான வாக்கியத்தை பெற வேண்டுமானால் அதற்கென்று இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. மிக முக்கியமாக கொள்கை. கொள்கை என்பது மறுமை வெற்றிக்கான அடிப்படை. இன்னொன்று, அந்த கொள்கையின் பின்னணியில் நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள், இபாதத்துகள். இறை நம்பிக்கை மிக முக்கியமான அடிப்படை. இறை நம்பிக்கைக்கு பிறகு இபாதத்திலிருந்து சொல்லித்தரக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள், அது மிக முக்கியமான அடிப்படை. இந்த இரண்டு அடிப்படைக்கு பிறகு பண்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை. ஒரு மனிதனத்துல இபாதத் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்புகள் அவருடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், இல்லதான் ஒரு மனிதன் கொள்கைவாதியாக இருந்தாலும் வணக்கசாலியாக இருந்தாலும் பண்பாடுகளில் இஸ்லாம் சொன்ன பண்பாடுகள் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் மறுமையில் வெற்றி இல்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அக்ஸரமாயி துஹுருன்னாஸ் ஜன்னத், அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகமான மக்கள் மறுமையிலே சொர்க்கத்துக்கு நுழைவதற்கான காரணம் என்ன? அதிகமான மக்கள் எதை கொண்டு சொர்க்கத்துக்கு நுழைகிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தக்வா வ ஹுஸ்னுல் குல்கில், இறை அச்சமும் நல்ல பண்பாடும் தான் அதிகமான மக்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்தில் கொள்கைகள் சரியாக இருக்கக்கூடிய எத்தனையோ கொள்கைவாதிகள், இபாதத்துகளை சரியா இருக்கக்கூடிய எத்தனையோ வழக்கசாலிகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புணர்வுகள்ல
பின்தங்கிய நிலையில் இருப்பதை மிக முக்கியமாக மறுமையில் வெற்றி பெறுவதற்கு திருமலை குர்ஆன் சில பண்பாடுகளை சொல்லித் தருகிறது. மறுமையில் வெற்றி அடைந்தவர்களுடைய பண்பாடுகள் 23வது அத்தியாயத்தினுடைய அந்த அத்தியாயத்துடைய துவக்கம் முதல் சட்டேறக்கூடிய ஒரு 6 பண்புகளை திருமலை குர்ஆன் பேசுகிறது. இது என்ன பண்பாடு? வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்களின் பண்பாடு. மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் அந்த பண்பாடுகளை கட்டாயமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இருக்க வேண்டும் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் பட்டியலிடுகிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், வரிசையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பண்பாடுகளை பட்டியலிடுகிறார். இதுல மிக முக்கியமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பை அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் யார் வெற்றி பெற்றவர்கள்? அவர்கள் அமானிதங்களையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றுவார்கள். அமானிதத்தை பாதுகாப்பாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். பெரும்பான்மையான இஸ்லாமியர்களிடத்துல இல்லாத பண்பாக என்று பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு கொள்கைவாதிகளிடத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகள்ல தொழுகையில சரியா இருக்கிறாங்க, பாங்கு சொன்னா பள்ளிக்கு வர்றதுல கரெக்டா இருக்கிறாங்க, 5 ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதில் சரியா இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் மிக முக்கியமான பண்பாடாக இருக்கக்கூடிய வல்லதீன ஹும் அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வாக்குறுதியை மீற மாட்டார்கள், பேணுவார்கள், அமானிதங்களை திரும்ப ஒப்படைப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பாடு எல்லா ஏகத்துவவாதிகளிடத்திலும் எல்லா கொள்கைவாதிகளிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாடு. இன்னைக்கு எத்தனை பேர் இதுல சரியா இருக்கும் பாருங்க. ஒரு ஆட்டை நம்ம சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை சரியா பேணுகிறோமோ, அது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது யாரிடத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கட்டும், கொடுத்த வாக்குறுதியை பேணக்கூடிய பண்பாடு இஸ்லாமியத்தில் காணப்படுகிறதா என்று பாருங்கள். இல்லை, பெரும்பாலும் வந்து நிற்கிறாங்க, காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க, கடன் கேட்டு வாங்கிட்டு போறாங்க, குறிப்பிட்ட நாள தருவது வாக்குறுதி கொடுத்தாங்க, அதையெல்லாம் தாண்டி விட்டது எத்தனையோ தவணைகள் கூட கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இதுவரையும் கொடுத்த காசை திரும்ப வாங்க முடியவில்லை. எப்படி பாருங்க கொடுத்தீங்க? ரொம்ப நல்லவனா இருந்தாங்க, என்னுடைய பார்வையில கொள்கையாளா இருந்தான், வணக்கசாலியா இருந்தான் என்றெல்லாம் அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய இந்த நல்ல பண்பாடுகளை நம்பி அவன் கேட்டார் என்பதற்காக வேண்டிய கொடுக்கப்பட்ட கடன் தொகை எத்தனை பேர் திரும்ப கொடுக்காம இருக்கிறார். இந்த மாதிரி பார்ப்போம், சர்வசாதாரணமா நடக்கிறது இந்த விஷயத்துல. வாக்குறுதி மீறல், அமானித மோசடி, இந்த நம்பிக்கை மோசடி, வாக்குறுதி என்கின்ற இந்த பண்பாடு இருக்கிறது. அது யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கிறான். இந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதி இடத்துல, ஒரு இஸ்லாமிய இடத்துல, மறுமை வெற்றிதான் லட்சியம் என்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார். அதனாலதான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் போதிக்கப்பட்ட பல்வேறு நிலைகள்ல மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதி சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் போதனை செய்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, இஸ்லாத்தினுடைய துவக்க காலம். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஹெர்குலஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் இஸ்லாம் குறித்து கேட்கிறார். யார்கிட்ட? அபூ சுஃபியான் கேட்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு என்ன போதிக்கிறார்? மாறா இடம் இருக்கும், உங்களுடைய நபி உங்களுக்கு எதை போதிக்கிறார், முகமது எதை போதிக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் தெரியுமா? அல்லாஹ் அமரக்கும் ஸலாத்தி வஸதகத்தி, தொழுகை எங்களுக்கு கட்டளையிடுகிறார், தர்மம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார், அஃபாஃபி, ரொம்ப பட்டட்ட ஒரு பத்திரித்தனத்தோட இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறார், வல் வஃபா பில் அஹ்தி, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார், வஅதாஇல் அமானத், அமானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 2 போதனைகள் எப்ப சொல்லப்பட்ட போதனை? அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி காலகட்டத்தில் சொன்ன போதனை கிடையாது. இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய இடத்திலும் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான போதனைகள் ஒன்று, நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்தால், அல்லாஹ்வை நம்பினால், தொழுதால், ஓடுவதால், தர்மத்தை செய்தால் இது மாதிரியான தன்மைகள் ஒரு இடத்தில் இருக்கணும். எந்த வகையிலும் யாரிடத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீறக்கூடாது, ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பண்பாடை இஸ்லாத்தின் துவக்க காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான பண்பாடு.
நீ பார்க்கணும், ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடியவர் யாரையும் குறிப்பிட்டு பேசுவதாக நினைக்கக்கூடாது. பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறோம், எல்லா இடத்திலும் தவறு இருக்கிறது, அவர் இல்லாத மனிதர் கிடையாது. ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடியவர் அவர் ஒப்பந்தம் போடுறாரு, இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை நாட்கள்ல முடித்து தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீங்க எத்தனை பேர் சரியான விஷயத்துல கரெக்டா நடக்கிறாங்க? மொத்த தொகையும் வாங்கி குறிப்பிட்ட தவணை கொடுக்கப்பட்டு தவணை முடிந்து விட்டது, ஆனால் கொடுத்த வாக்குறுதி பேரப்படவில்லை, வீடு கட்டி முடிக்கப்படவில்லை. என்னங்க அது ஒரு பஞ்சாயத்தாக, அது ஒரு வழக்காக ஜமாத்துக்கு வருது. பாருங்க, இவரை சொல்லித்தாங்க, நம்பிதான் கொடுத்தோம், இத்தனை நாள் பிரச்சனை சொன்னாரு, அதனால இடத்தையுமே கொடுத்துட்டோம். சிலர்கள் இயல்பாகவே வாக்குறுதியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவர் உண்மையை ஏமாற்றுகிற நம்பிக்கை எண்ணத்துல வாக்குறுதி கொடுக்கிறது இல்லை, ஆனால் சில சூழல்கள் அதற்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்தும். அதனால எல்லாருமே யோசனையாங்க என்று நாம் புத்தகமாக சொல்லிவிட முடியாது. ஆனா பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, இதை தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. காசு மொத்தமா வாங்கிட்டு குறிப்பிட்ட நாள் எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போற அடைய விடுறது. இவர் அரை நம்பியது, அது அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி அவர் வீட்டை திறப்பு விழாக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருவாரு. கடைசியில பார்த்தா இழுத்தடிக்கும், இல்லப்பா எனக்கு வேலையாட்கள் வரல, அது வரல. இயல்பாகவே அப்படிப்பட்ட சூழல் ஏற்படலாம். ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தொகையை வாக்குறுதி கொடுத்த அந்த தொகையை வாங்கி வேற ஒரு இதாவது உள்ள முதலீடு செய்துவிட்டு இவருக்கு கட்டுமானத்தில் செய்ய வேண்டிய அந்த பணிகள், அந்த பொருட்கள் எல்லாம் வாங்காம அதை நாட்களுக்குள்ள கடத்தி போட்டு இப்படி கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம விசாரிக்கிறோம். இதெல்லாம் யாரு? ஒரு முஸ்லிம் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் உலகத்துல நடக்காத, எல்லா இடத்திலையும் சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒன்றுதானே. நம்ம என்ன நினைக்கிட்டோம்னா, ஒரு தவறு பரவலாக சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது சொன்ன அது தவறு இல்லை, அதை நியாயப்படுத்த பார்க்கிறோம். அப்ப இது யாரிடத்தில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்யறாங்க. நீ நம்பிக்கையை மோசடி செய்யாது, வாக்கு மீறாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதாக நடிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதாக நடித்து இஸ்லாமியருக்குள்ளேயே இருந்து இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய நயவஞ்சகர்களுடைய பண்பாடுகள் எந்த காலத்தை கொண்டும் அவர்களின் அடையாளம் ஒரு இஸ்லாமியருக்கு வருகிறார் என்று சொன்னார்கள். ஆயத்தில் முனாஃபிகி ஸலாசத்து, நயவஞ்சகர்களின் அடையாளம் மூன்று. ஒன்று, இதா ஹத்தஸ கதிப, வாயை திறந்தால் போய் பேசுவான். ஒய்தா வாத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். அவருடைய எந்த வகையிலும் வாக்குறுதியை பெறவே மாட்டான். ஒய்தா வாத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். ஒய்தா துமின கால, நம்பினால் மோசடி செய்வான். நம்பிக்கை மோசடி என்பதும் வாக்கு மீறல் என்பதும் நயவஞ்சகரின் அடையாளம் என்று சொன்னார் அல்லாஹ். யாரை நரகத்தினுடைய அதர பாதாளத்தில் அடித்தத்தின் வைத்து வேதனை செய்வது என்று ஏன் சொல்கிறானோ, இன்னும் முனாஃபிகீன ஃபித்தரிக்கில் அஸ்ஃபலி இருந்தார், நரகத்தினுடைய அதர பாதாளத்தில் இந்த நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட நயவஞ்சகருடைய அடையாளங்கள் ஒன்று வாக்கு கொடுத்தால் மீறுவான். அது ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்களே. இந்த எத்தனை இஸ்லாமியர்கள் வாக்கு மீறுறாங்க. ஒரு தனிநபரிடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியா இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியா இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியா இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் வாக்கு மீறல் என்பது அது நயவஞ்சகத்தனம், ஒரு இஸ்லாமியரின் பண்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கருணை காட்டினார். யாரும் யாரிடத்திலும் வாக்கு மீறாதீர்கள். எந்த அளவிற்குன்னா, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, இஸ்லாமிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முதல் யுத்தகம் பத்ர் யுத்தகம். அந்த பத்ர் யுத்தகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய படை ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆள் பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. படைத்த இறைவன் வெற்றி தரவில்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியை வாழ்வது சந்தேகம் என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க கண்பிடித்து அல்லாஹ் கையெழுத்தி பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா, இந்த படைக்கு நீ வெற்றி கொடுக்கிறது என்று சொன்னார். இந்த பூமியின் உண்மை வளர்வதற்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது என்று சொல்லப்பட்ட மிக முக்கியமான யுத்தகம் அது. ரசூலுல்லாஹ் தேர்வி அழுதார்கள். அபூபக்கர் ஆறுதல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ரொம்ப அதிகமா அல்லாஹ்ட்ட நீங்க மன்றாடி இருக்கிறீர்கள், கண்டிப்பா அல்லாஹ் வெற்றியை தருவார் என்று அபூபக்கர் அவர்கள் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தகம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த யுத்தகத்துல இரண்டு நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எங்களுக்கு இந்த யுத்தகலத்துல பங்கேற்க முடியாது, இந்த யுத்தகலத்துல கலந்து கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு அனுமதி இல்லாத இருக்கிறாங்க.
அது யாரு? ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லப்படக்கூடிய அபித்தோம். ஹுதைஃபா அறிந்த அவர்களும் அவருடைய தந்தை யமான் அவர்களும், அவருடைய பேர் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர். இந்த 2 பேரும் வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட, சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இதுல கலந்துக்க முடியாது. ஏன் கலந்துக்க முடியாது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்கள் மக்காவை விட்டு நாங்கள் வெளியேறுகின்ற பொழுது எங்களை குறைஷிகள், மக்கத்து காபிர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. எங்களை மாணவீதும் எங்க போறீங்க, மதீனா விதர போறீங்க என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கத்தான தருகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்ப நாங்க சொன்னோம், மாணவீது இல்லன் மதீனா, நாங்க ரசூலுல்லாஹ் முஹம்மதை பார்க்க போல, நாங்க மதீனாவுக்கு போறோம் என்று நாங்கள் சொன்னோம். சொன்ன பிறகு எங்களை அவர்கள் அங்கிருந்து அனுப்புவதற்கு எங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், அந்த வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் அனுப்புறது. அது என்ன வாக்குறுதி அப்படின்னு சொன்னா, நீங்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதரோடு எங்களை எதிர்த்து நீங்கள் வரமாட்டோம் வாக்குறுதி கொடுங்க. எங்களை எதிர்த்து வரமாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தால் உங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த ஒப்பந்தம் நாங்கள் அவர்களோட போட்டிருப்பதனால் இந்த பதில் யுத்தகத்தில் எங்களால் கலந்து கொள்ள இயலாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கோம், எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல், மக்கள் எண்ணிக்கையில ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல 2 பேர்கள் கூடுதலாக 2 பேர்கள் வரமுடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு இன்னும் அழுத்தமாக, இன்னும் நெருக்கடியாகத்தான் ஏற்படும். நபிகள் நாயகம் என்ன சொல்லல, அவர்கள் யார்? நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை எதிர்த்து வரக்கூடியவர்கள், இஸ்லாமிய உலகத்தில் வாழக்கூடாது, கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் போடப்பட்ட வாக்குறுதி அது நிறைவேற்றதான் இல்லை, நிறைவேறாதான் இல்லை. இதெல்லாம் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சொன்னாங்க. பார்த்தா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க, இன்சரிஃபா, 2 பேரும் சொல்லுங்கள், நஃபியலஹும் பிஅஹதிஹிம், அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். ஒரு இறை மறுப்பாளனாக இருந்தாலும் கூட இஸ்ராயலுக்கு எதிராக போடப்பட்ட ரசூலுல்லாஹோட சேர்ந்து கொண்டு எங்களை எதிர்த்து வரமாட்டோம் சொன்னா, நாங்கள் உங்களை எதிர்ப்போம், நாங்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வருவோம், இஸ்லாமியர்களை எதிர்த்து வருவோம், ஆனால் நீங்க வரக்கூடாது என்று சொன்னார். என்றாலும் இந்த 2 நபி தோழர்களும் அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னார், என்ன செய்ய தெரியுமா, இன்சரிஃபா ஃபனஸியரும் பிஅஹதிஹிம் வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய நீங்க போங்க. 2 பேரும் திரும்ப அனுப்பிட்டாங்க. யுத்தகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லவில்லை. இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது? எந்த வகையிலும் ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் தொழுகை எப்படி அவனுடைய அடையாளம், ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் எப்படி தொழுகையோ, இன்னொரு இபாதத்து கூட, அது போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து வகையான நல்ல பண்பாடுகளும் ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளம். இன்னும் சொல்லுகிறார், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாம் என்கின்ற இந்த கொள்கை சமுதாயத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் அதனுடைய பின்னணியே இஸ்லாமியர்களுடைய பண்பாடுகள். இந்த கொள்கை வளர்ச்சியுடைய பின்பாடு என்ன, பின்னணி என்ன? இதை ஏற்றுக்கொண்டவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தார்கள். பல்வேறு இடங்களுக்கும் நபி தோழர்கள் வணிகத்திற்காக பல்வேறு நாடுகளுக்கும் சென்றார்கள். இஸ்லாம் ஏற்படாத பல்வேறு நாடுகள்ல இவர்கள் சென்ற பிறகு அங்கே இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது. அந்த வளர்ச்சியின் பின்னணி இவர்கள் செய்த தாவா மாத்திரமல்ல, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் யாரும் என்கின்ற இந்த உபதேசத்தின் போதை மாத்திரமல்ல. இன்னும் சொல்வதென்றால் பல்வேறு நபித்தோழர்கள் சென்ற நாடு அவர்களுடைய மொழிக்கும் அந்த நாட்டு மக்கள் பேசக்கூடிய மொழிக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர்களை பார்த்து அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியின் பின்னணி வெறுமனே போதனை மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் கடைபிடிக்கப்பட்ட நல்ல பண்பாடுகள், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகள், நற்குணங்கள் வெளிப்பட்டது. முஸ்லிம் தான் ஏமாற்ற மாட்டான், முஸ்லிம் தான் மோசடி செய்ய மாட்டார், முஸ்லிம் தான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கை இவர்களுடைய கொள்கையில் உண்மை இருக்கும் என்று இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்கு இந்த குணாதிசயங்கள் காரணமாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற பண்பாடுகள் ரொம்ப கடினம். யாரும் யாரையும் ஏமாற்றாதீங்க. ஏமாற்றுவன் மோசடி செய்யக்கூடியவன் அவன் என்னை சார்ந்தது அல்ல. என்னதான் அவன் தொழுதாலும் தன்னை சமுதாயத்தில் முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அவரிடத்தில் இஸ்லாமியர்களை அவரிடத்தினுடைய கொள்கையில் என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் வாக்கு மீறலில் ஈடுபடுறாங்க, நம்பிக்கையை மோசடி செய்கிறார்கள். நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம்
1,00,000 2 லட்சம் ரூபாய் ஒரு நாள் நம்மகிட்ட தராரு. நான் கேட்கும்போது தாங்கன்றாரு. அவர் நம்ம நம்பி தராரு. அப்ப என்ன செய்யணும்? அவர் எப்ப வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர் எப்ப கேட்டாலும் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப கேட்க மாட்டேன், அவருக்கு என்ன தேவை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிரையாவது முதலீடு செய்யறாரு. அப்படி முதலீடு செய்யறாங்க. என்ன செய்யணும்? முறையாக அவரிடத்துல கேட்கணும். இந்த பொருள் 2 லட்சம் 1 லட்சம் எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட காலத்தை தரலாமா என்று கேட்டால் அப்ப கடனாக மாறிவிடும். அது அந்த அம்மானிடம் எப்பொழுது முறையாக அவரிடத்தில் காசை பொருளாதாரத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்கின்றாரோ, குறிப்பிட்ட தவணை முறைகளும் அதற்கு அனுமதி கேட்கப்படுகிறது, அப்போது கடனாக மாறிவிடும். ஆனா சொல்லாமலேயே அவரிடத்துல சொல்லாமலே என்ன செய்யறதுன்னு சொன்னா, இதை வேற எதிராக முறை தேவையில் இருக்கலாம். ஆனா இது மோசடியா இல்லையா? அவருக்கு தெரியாமலே இருக்கட்டும். அவர் கேட்கிற நாட்கள் அந்த காசை நீங்க கொண்டு அதை கையில கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும். உரிய வருடத்தில் அனுமதி பெறாமல் அந்த பொருளாதாரத்தை பயன்பெறுவது மோசடியா இல்லையா? இன்னைக்கு சிலர் அப்படி செய்வாங்க. என்ன நம்பிக்கை? கொடுத்துருவோம்ல, நம்ம ஏமாற்ற போறோம், ஒருவேளை நாளைக்கு வந்து கேட்க முடியும், ஒரு நாள் தேவைத்தாங்கன்னு சொல்லி கேட்போம், மறுநாள் அப்படின்னு நாமளாமலே நினைத்துக் கொண்டு நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க? இதுவும் மோசடி, தெளிவான மோசடி. அப்ப இந்த மோசடி, வாக்கு மீறல், கொடுத்த வாக்கை காப்பாற்றாம இந்த மாதிரி ஏமாற்றுதல், இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமியத்தில் இருந்து என்று சொன்னால் மறுமையில் கடுமையான முறையில் விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வாக்குறுதியை நீங்கள் பேணுங்கள். வாக்குறுதி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். தொழுகை இல்லாவிட்டால் விசாரிக்கப்படும், கொடுமை இல்லாவிட்டால் விசாரிக்கப்படும். உலகத்தில் இஸ்லாமிய போதனைக்கு மாற்றமாக மனிதர் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் விசாரிக்கப்படும். ஆனால் இறைவன் குறிப்பிட்டு ஒன்றை சொல்லி விசாரிக்கப்படும் என்று சொன்னார். அதை பற்றிய விசாரணை தனியானது, சாதாரண கருமையிட மாட்டார்களா? கருமையா விசாரிப்பான்னு அர்த்தம். வாக்குறுதி விஷயமாக அல்லாஹ் பேசுகிறார். நீங்க ஒரு ஆட்டை ஒரு வாக்குறுதி செய்வாங்க, அந்த மாதிரி நடப்பாங்க என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு அதற்கு நேர் மாற்றமாக ஒருவர் நடக்கிறார் என்று சொன்னால் இது இறைவனுடைய விசாரணை மன்றத்தில் வைத்து விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சாதாரணமாக கடந்து போயிட மாட்டார் சொல்லி இறைவன் எச்சரிக்கை செய்யறாரு. இன்னைக்கு அங்க எத்தனை பேர்கள் இந்த வாக்குறுதி விஷயத்துல ரொம்ப கவனமற்றவர்களாக, பொறுப்போக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம இந்த பண்பாடு மனத்தில் இருந்தது என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய தொழுகையோ, இந்த வரை வணக்கமோ, இந்த வரை இபாதத்துகளோ வறுமையில் நமக்கு வெற்றி பெற்று தராது. மாத்திரமல்ல, நம்மால் யார் பாதிக்கப்பட்டார்களோ, நாம் வாக்கு மீறியதால் யார் பாதிக்கப்பட்டார்களோ, நாம் நம்பிக்கை மோசடி செய்வதனால் யார் பாதிக்கப்பட்டார்களோ, இவர் மறுமையில வந்து நிற்பாங்க. மறுமையில நிற்பாங்க. ஒரு பக்கம் ஏமாத்திட்டாங்க, வாக்கு மீறிட்டாங்க, அல்லாஹ் கையேந்திரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அவருடைய பிரார்த்தனைக்கும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் தடையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரித்தால் அல்லாஹ் நாடினால் உலகத்திலேயே அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறதா இல்லையா? என்னதான் ஒரு இஸ்லாமியன் கொள்கை விஷயத்துல சரியாக இருந்தாலும், இபாதத்து விஷயத்துல சரியாக இருந்தாலும், இறைவன் வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாருடைய பண்பாடுகள் என்று எதையெல்லாம் சொல்கிறாரோ அப்படிப்பட்ட பண்பாடுகள், குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மறுமையில் நாம் நாசமடைவதற்கு இந்த நம்முடைய நயவஞ்சகத்தனமே காரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நம்ம எச்சரிக்கை செய்கிறது. எனவே இஸ்லாம் எச்சரிக்கை செய்த இது போன்ற பண்புகள், மோசடி, நம்பிக்கை துரோகம் போன்ற இது போன்ற தீமைகளிலிருந்து விலகி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் மார்க்கத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களை முன்னிலையாக அறிவாராக. وآخر دعوانا الحمد لله. إن الحمد لله. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய இறைவனை வணங்குவதற்காக வேண்டி யார் ஒருவர் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு ஆலயத்தை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையின் நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? எப்படி உலகத்துல வாழும் பொழுதே நம்முடைய எதிர்காலத்திற்கான பொருளீட்டல், பொருளாதார சேமிப்புகளை எல்லாம் செய்கிறோமோ அது போன்று
நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை வாழ்க்கைக்கான தேவைகளை இயன்ற அளவு சேமித்து வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதுல மிக உன்னதமான ஒன்றுதான் இறைவனையும் வழங்குவதற்காக வேண்டி ஒரு ஆலயம் கட்டுவது, அதற்காக பொருளாதார உதவிகள் செய்வது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நம்முடைய இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் தாண்டிய பிறகும் கூட பல்வேறு தாவாக்கள் விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்ப தற்போது இந்த பள்ளிவாசலுடைய அந்த நேரத்தலம், இந்த மழை தொடர்ச்சியாக மழை பெய்தனுடைய பின்னணி, அந்த நேரத்தலம் கொஞ்சம் அந்த தளம் இல்லாமல் தண்ணீர் எல்லாம் உள்ள வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதை சீரமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டையர் கூட 2 வார காலமாக அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது முழுமை பெறாமல் இருக்கிறது. தேவை பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை இந்த வகைக்காக நம்ம செலவிடுகிறோம் என்று சொன்னால் இது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. ஒருவருக்கு நாம கடன் கொடுத்து உதவுறோமா இல்லையா? சாதாரண ஒருவர் கடன் கொடுத்து உதவக்கூடிய இதையே அல்லாஹ் ரப்பல் மறுமையில் எப்படி பார்க்கிறார் சொன்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு. அல்லாஹ் ரப்பல் மறுமையில ஒரு அடியாரை கூட்டு எல்லாம் விசாரிப்போம், என்ன நன்மை செஞ்சேன், நான் எந்த ஒரு நன்மையுமே பெரியாமல் செய்யல, ஆனா நான் கொஞ்சம் செல்வந்தனாக இருந்தேன், சிலருக்கு கடன் கொடுப்பேன், கடன் கொடுத்து கடனை வசூலிப்பதற்காக ஒரு வைத்திருப்பேன், அவரை நான் ஒவ்வொரு நாளும் கடனை வசூலிக்க அனுப்பும் பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்வேன். என்ன வார்த்தை? யாரு கடனை திரும்ப தருவதற்கு வசதி இல்லாம இருக்கிறாங்களோ தள்ளுபடி செஞ்சிருங்க, யார் அவகாசம் கேட்கின்றார்களோ அவகாசம் கொடுங்க என்று நான் சொன்னேன். என்றால் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இந்த ஒரு செயலுக்காகவே இவருடைய எல்லா பாவத்தையும் தள்ளுபடி செய்து விட்டான். இறைவன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். அப்படிப்பட்ட அந்த கருணையாளன் சாதாரண ஒரு மனிதன் இந்த அளவுக்கு மனிதனிடத்துல கருணையோடு நடக்கிறான் என்று சொன்னால் உன்னை படைத்தாளர்கள் உன்னை விட பல மடங்கு கருணையாளன். எனவே நீ எப்படி அல்லாதவருக்கு மத்தியில் இறக்கத்தோடு நடந்தாயோ இன்றைய தினம் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுவதாக அவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்து சொர்க்கத்திற்கு அனுப்பியதான நபிமொழிகள் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில சாதாரண மனிதன் சக மனிதனுக்கு கொடுத்து உதவக்கூடிய இந்த கருணுக்காகவே இவ்வளவு நன்மை வறுமையில் கிடைத்தது என்று சொல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கின்றார்களோ பல மடங்கு அதை நான் பெருக்கி வறுமையில் நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது இந்த மாதிரி இறைவனுடைய பணிகளுக்காக பள்ளிவாசலுடைய சீரமைப்புக்காக கொடுக்கப்படக்கூடிய இறைவன் விஷயத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த கடன் அல்லாஹ்வுக்காக நாம் கொடுத்த கடன் அது பல மடங்கு வறுமையில் நமக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பள்ளிவாசலுடைய மேற்கல் சீரமைப்புக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கல் எல்லாம் உள்ள இறைவன் நாம் எதை பேசுவோமோ எதை கேட்கிறோமோ அதே நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆட்சி அன்புரிவனாக அல்ஹம்துலில்லாஹ்.